இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். தைப்பூசம் அன்னைக்கு எனக்கு டே ஸ்டார்ட் ஆனது வந்து காலையில் 5:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். சரி 6 மணிக்குள்ளே நம்ம வந்து சுக்ர உரையில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலான்னு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு நான் வந்து முருகனுக்கு வழிபாடு பண்ணிட்டேன். நான் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைக்கலை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தைப்பூசத்துக்கு நிறைய பேர் வைப்பாங்க பொங்கல். அதனால் நான் இந்த வாட்டி வாசலில் வைக்காமல் வீட்டிலையே நான் வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேன். நான் அந்த பொங்கலோட கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா பால் பொங்கு இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் பொங்கல் வச்சு அது மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் ஒரு மணி 2 மணிக்கு வந்து செவ்வாய் உரையில் வந்து நான் சாமி கும்பிட்டேன். ரொம்பவே விசேஷமாக இருந்துச்சு. தைப்பூசத்தன்னைக்கு வீட்டில் வந்து நம்ம பாலாபிஷேகம், நம்ம கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க முருகருக்கு நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போன பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நானும் என் பையன் 3 பேருமே சேர்ந்து பாலாபிஷேகம் பண்ணோம் முருகருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து சின்ன முருகர் தான் வச்சுருக்கேன். அதுவும் மலேசியாவில் இருக்க முருகர் தான் நான் வச்சுருக்கேன். அந்த முருகரை வச்சு தான் நான் வந்து பால் அபிஷேகம் பண்ணேன். இந்த இருக்குது அந்த விக்கிரகம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வெற்றிவேல் வீரவேல் நான் பால் ஊற்றும் போது இந்த வசனத்தை நான் சொன்னேன். வெற்றிவேல் வீரவேல் பால தண்டாயுத பணிக்கு அரோகரா. இப்போ என் பையன் பெரிய பையன் தான் ஊற்றுனான். ஃபுல்லுமே ஊற்றி அபிஷேகம் பண்ணி தூப ஆராதனை காட்டி அந்த பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலை கிளறி நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு இறைய வச்சுட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி தைப்பூச விரதம். நான் 6 நாள் விரதம் இருந்தேன். இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு காலையில் எடுத்தது. அதோடு நான் வந்து போன வாரம் வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். இந்த வாரமும் அதை கண்டினியூ பண்ணிட்டேன். என்னோடய வெற்றிலை தீப வழிபாடும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. தைப்பூசமும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி தைப்பூசம் முடிஞ்சிச்சு, என்ன நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க யாராவது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.